friends, welcome to Madras Samayal. Diwali நெருங்கிட்டு இருக்கு. இந்த தீபாவளிக்கு நம்ம ஜாலியா சோமாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுல நமக்கு வந்து 20 சோமாஸ் கிடைக்கும். இது பண்றதுக்கு வெளிய இருக்கிற மாவு ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு. இது வந்து 125 கிராம். ஒரு சிட்டிகை உப்பு. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை. ரவை சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் நெய். இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிடலாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நம்ம நல்லா பிசையணும். அப்போ தான் வந்து சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, நம்ம பிசைய கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நான் வந்து சரியாக 6 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃபான மாவு மாதிரி இருக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1/4 கப் பொட்டுக்கடலை. இதை வந்து லைட்டாக மிதமான சூடில் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. வறுப்பட்டதும் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு, ரொம்ப மைய அரைக்க தேவையில்ல, லைட்டாக நரன்னு இருந்தால் போதும். அடுத்தது இதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் உடைச்ச முந்திரி பருப்பு, அப்புறமா 1/2 கப் துருவின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல் வறுபடட்டும். இந்த மாதிரி தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். கூடவே பொட்டுக்கடலை. அடுத்தது சர்க்கரை வந்து நம்ம இனிப்புக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். 1/4லேருந்து 1/2 கப் சர்க்கரை வந்து சரியாக இருக்கும். நான் வந்து 1/2 கப்போட கொஞ்சம் குறைவாக எடுத்திருக்கேன். அதே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ பூர்ணமும் ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம சோமாஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு மெல்லிசாக உருட்டிக்கோங்க. இப்போ வந்து சோமாஸ் அச்சு இருந்துச்சுன்னா அந்த சைடில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் இன்னும் நிறைய பூர்ணம் வைக்கலாம். அதுக்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல பூர்ணம், அதுலேருந்து ஒரு பெரிய கரண்டி எடுத்து உள்ளே வச்சுட்டு ஓரங்களில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக சீல் ஆகும். அப்புறம் இந்த சைடில் இருக்கிறத அப்படியே கை வச்சு எடுத்துட்டா ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஒருவேளை உங்ககிட்ட அச்சு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மாவை உருட்டினதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்டாக ஏதாவது மூடி ஏதாச்சும் வச்சு கட் பண்ணிவிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு சைடில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும், வெளியே வராது. இந்த மாதிரி நல்லா அமுத்துனதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சோமாஸ்லாம் எண்ணெயில் பொரிகிறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப அதிகமான சூடில் இருந்துச்சுன்னா வெளியே வந்து சீக்கிரமாக ரெடி ஆகும். ஆனால் ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்பியாக இருக்காது, சீக்கிரமாக நமத்து போயிடும். அதனால எண்ணெய் வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. சோமாஸை உள்ளே சேர்த்துட்டு இது வந்து கொஞ்ச நேரம் பொரியட்டும். திருப்பி போட்டுடலாம். நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் இது வந்து பொரியணும். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து ஆறுனதுக்கப்புறமும் ரொம்ப நாளுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். இதை நான் உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. டடா, நம்மளோட சுவையான நல்ல மொறுமொறுவான சோமாஸ் தயாராகியாச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு சோமாஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.